தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 11ஆம் தேதி. தேவ சித்தம் கசப்பானதல்ல, பிரியமானதே. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் பார்ப்பதற்கு கடினமாக தோன்றுகிற தேவ சித்தமானது இனிமையாகவும் சமாதானமாகவும் இருப்பது எப்படி என்று தியானிக்கப் போகிறோம். முதலாக ஒரு 4 சக்கர வாகனத்தை ஓட்டுவதை குறித்து சிந்தித்த போது என் சிந்தனையிலே பயமும் ஏராளமான கேள்விகளும் சூழ்ந்து கொண்டன. ஆனால் இறுதியில் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த போது அது எத்தனை எளிதானது என்பதை உணர்ந்தேன். அது மாத்திரமல்ல, நெடுஞ்சாலைகளில் உள்ள நெரிசலற்ற சாலைகளில் வாகனத்தை ஓட்டி செல்வது எத்தனை இன்பமானது. தேவனுடைய சித்தத்தை குறித்த மிக அற்புதமான உண்மைகளில் இதுவும் ஒன்று. இந்த முழு உலகமும் சமாதானத்தையும் திருப்தியையும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தேவ சித்தத்தை செய்ய கற்றுக்கொள்கிறானோ அவனது வாழ்க்கையின் போராட்டமான காலங்களிலும் சமாதான குறைவில்லாமல் இருப்பான். தேவ சித்தம் நன்மையும் பிரியமுமானது. நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் வாழ துவங்கும் போது எவ்வளவு எளிதானதென்றும் இன்பமானதென்றும் காண்பீர்கள். பரலோக சமாதானம் உங்கள் ஆத்மாவில் பாய்ந்து ஓடும். சந்தோஷம் முற்றுகையிடும். ஒருபோதும் வேதனையிலும் வருத்தத்திலும் பயத்திலும் இருக்கவே மாட்டீர்கள். ரோமர் 12:1-2 பவுல் குறிப்பிடுகிற 2 காரியங்களை செய்யும் போது தேவ சித்தத்தை குறித்து நீங்கள் நிச்சயமாக இருக்க முடியும். முதலாவது, பலிபீடத்தில் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை ஜீவ பலியாக வைக்க வேண்டும். இரண்டாவது, மனம் புதிதாக வேண்டும். முதல் காரியம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இரண்டாவது, உருமாற்றுகிறது. இயல்பாகவே தேவனைப் போல நாம் சிந்திக்கவும் செயல்படவும் உணரவும் துவங்குகிறோம். தேவ சித்தத்தை குறித்து இனி ஒருபோதும் குழப்பமில்லை. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். சில நேரங்களில் தேவனது திட்டங்கள் நினைக்கும் போதே நம்மை அச்சுறுத்துவதை போல தோன்றினாலும் கீழ்ப்படிய தீர்மானமிடுங்கள். நீங்கள் அதற்குள் பொருந்தி விடுவீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.